Hi guys and friends, welcome to the Soru Yallam. எல்லாரும் நல்லா இருப்பீங்க நம்புறேன். நான் நல்லா இருக்கேன். டுடே நம்ம பார்க்க போறது ரொம்ப யம்மியான ஸ்பைசியான prawn biryani பார்க்க போறோம். prawn வச்சு ரொம்ப சிம்பிளா பிரியாணி செஞ்சிடலாம் and எல்லாருக்கும் ஃபேவரட்டான பிரியாணி கூட. and already நம்ம மஷ்ரூம் பிரியாணி போட்டுருக்கோம். பார்க்காதவங்க நான் கார்ட் மேல தரேன். போய் பாருங்க. and first time நீங்க என்னோட வீடியோ பார்க்கறீங்கன்னா please subscribe my channel. மறக்காம bell icon-ஐ click பண்ணிக்கங்க and subscribe பண்ண எல்லாருக்கும் ரொம்ப thanks. வீடியோக்குள்ள போலாம். நான் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி 3 ஸ்பூன் போல் எண்ணெய் விட்டுருக்கேன் குக்கரில். அதில் ஒரு 2 ஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஸ்பைசஸ்லாம் பொரிஞ்சதும் நான் ஒரு 4 போல் வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணியிருக்கேன் அண்ட் 3 பச்சை மிளகா கீரி சேர்த்துருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கி வரணும், அது வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். ஆனியன் இந்த அளவுக்கு வதங்கிக்கணும். இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனைலாம் போய் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் 4 தக்காளி பொடிசாக கட் பண்ணியிருக்கேன். தக்காளி சேர்த்து நல்லா குழையிற அளவுக்கு வதக்கிக்கணும். இப்போ நம்ம தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறோம். கூடவே மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறோம். இப்போ நம்ம போட்ட தக்காளிலாம் நல்லா குழஞ்சி வந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் தயிர் வந்து நான் ஒரு 1/4 கப்பில் சேர்த்துக்கிறேன். இப்போ தயிர் போட்டு வதக்கி விட்டதும் ஒரு 2 ஸ்பூன் போல் ரெட் சில்லி போட்டு சேர்த்துக்கலாம். ரெட் சில்லி போட்டு கலந்து விட்டுக்கலாம். காரம் பார்த்துட்டு சேர்த்துக்கங்க. ஆல்ரெடி நம்ம மிளகாவும் பச்சை மிளகாவும் கீரி போட்டிருக்கோம். இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற ப்ரான் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ப்ரான் போட்டு கலந்து விட்டாச்சு. இந்த ஸ்டேஜில் புதினா கொத்தமல்லி ஒரு கை ஃபுல்லாக சேர்த்துக்கலாம். புதினா கொத்தமல்லி போட்டு கலந்து விட்டாச்சு. இப்போ நம்ம பிரியாணிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம தக்காளி போடும் போதே உப்பு சேர்த்துருக்கோம், ஸோ பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ப்ரான் பிரியாணிக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் பாசுமதி ரைஸ்க்கு 1.5 கப் தண்ணி ஆட் பண்ணோம். இப்போ ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் பாசுமதி ரைஸை 1/2 hour முன்னாடியே ஊற வச்சு சேர்த்துக்கணும். நான் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம போட்ட தண்ணி இதோ கொதிக்குது. இந்த மாதிரி கொதிக்கணும். இந்த ஸ்டேஜில் நம்ம பிரியாணி ரைஸை சேர்த்துக்கலாம். தண்ணிலாம் இருத்துட்டு சேர்த்துக்குங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். தண்ணியோடு சேர்க்கக்கூடாது. பிரியாணி ரைஸ் சேர்த்ததும் நம்ம லேசாக கலந்து விட்டுக்கலாம். அதிகமாக கலரக்கூடாது, கலந்தால் அரிசி உடஞ்சிடும். இப்போ அந்த அரிசி நல்லா வெந்து வரணும், அது வரைக்கும் தட்டு போட்டு வேக வைக்கலாம். தண்ணிலாம் கம்ப்ளீட்டாக ரெடியூஸ் ஆகட்டும் இருக்கட்டும். நம்ம பிரியாணி எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். தண்ணியெல்லாம் வற்றி சூப்பராக வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் தம் போட்டுடலாம். தம் போடுறதுக்கு அலுமினியம் ஃபாயிலில் கவர் பண்ணி மேலே ஒரு பிளேட் வச்சு சூடாக இருக்கிற தண்ணியை மேலே வச்சு சிம்மிலே ஒரு 10 minutes விடணும். அதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 20 minutes அப்படியே தம்மில் இருக்கணும்.
இப்போ நம்ம தம் போட்டு 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பிரியாணி எப்படி இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். வாவ், செம்ம சூப்பராக ப்ரான் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ ஃபைனல் டச்சாக நான் ஒரு 2 ஸ்பூன் போல் கீ சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்குங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க, ஆப்ஷனல் தான் இது. சூப்பரான ப்ரான் பிரியாணி செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் நான் சொன்ன இந்த மெத்தடில் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ரெஸ்டாரண்ட் கூட போக மாட்டீங்க. வீட்லேயே சூப்பரான ப்ரான் பிரியாணி உதிரியாக தயாராகிடுச்சு. ஃபைனலாக நம்ம ப்ரான் பிரியாணி சூப்பராக ரெடியாக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சோறுதால் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் வேறு ஒரு நல்ல வீடியோவோட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பிரியா, கேமராமேன் நிதிஷ். பாய் பாய், டேக் கேர். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.